நாயகனாக இருக்கும் போதே இறந்துவிடு, அல்லது இந்த உலகத்திற்கு வில்லனாக மாறும் வரை வாழ். இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய டார்க் நைட் படத்தில் வரும் பிரபல வசனம். இந்த வசனத்திற்கு ஏற்ப முதலாம் உலகப் போரின் முடிவில் சரிந்து கிடந்த ஜெர்மனிக்கு ஒரு மீட்பராக தோன்றி அதை தன்னிறைவான நாடாக்கியதன் மூலம் நாயகனாக மாறி பின்பு இரண்டாம் உலகப் போரை தொடங்கி வைத்து உலகத்திற்கே வில்லனாக மாறியவர் அடால்ஃப் ஹிட்லர். அப்பேற்பட்ட ஹிட்லர் ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக மாறி உலகையே அச்சுறுத்த விதை போட்ட நாள் ஜனவரி 30, 1933. ஜெர்மனியின் பிரதமராக அடால்ஃப் ஹிட்லர் பதவியேற்ற தினம். அதிகாரத்தை முதலாக ஹிட்லர் ருசித்த தினம். ஜெர்மனியை உலகின் தலை சிறந்த நாடாக ஆக்க வேண்டும் என்றும் உலக நாடுகள் அனைத்தையும் ஜெர்மனியின் ஆளுகையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றும் உழைத்த ஹிட்லர் ஒரு ஜெர்மனிக்காரர் அல்ல. பிறப்பால் ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்தவர். 1889ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி வட ஆஸ்திரியாவில் உள்ள பிரவுனவ் ஆமின் என்கிற சிறு நகரத்தில் பிறந்தார் ஹிட்லர். அவரது தந்தை அலாய் ஷிக்கில் கிரப்பர் ஹிட்லர் ஆஸ்திரிய அரசு ஊழியர். சுங்க இலாக்கா அதிகாரியாக பணியாற்றி வந்த அவருக்கு மொத்தம் 3 மனைவிகள். 3வது மனைவியான கிளாரா போல்சலுக்கு 4வது குழந்தையாக பிறந்தவர்தான் அடால்ஃப் ஹிட்லர். அலாய் ஹிட்லருக்கும் கிளாரா போல்சலுக்கும் 6 குழந்தைகள் பிறந்த நிலையில் 4 குழந்தைகள் சிறு வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தனர். எஞ்சியது அடால்ஃப் ஹிட்லரும் அவரின் கடைசி தங்கை பவுலா ஹிட்லரும் மட்டும். அடால்ஃப் ஹிட்லரும் பிறந்தது முதலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான குழந்தையாக இருந்தார். தனது சகோதர சகோதரிகளைப் போலவே அடிக்கடி நோய்வாய்ப்பட்டார். அவரும் இறந்து விடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 வயதிற்கு பின் உடல்நலம் தேறினார். உலகையே அந்த குழந்தை அடக்கி அச்சுறுத்த போகிறது என்பதை அப்போது யாரும் கணித்திருக்கவில்லை. அடால்ஃப் ஹிட்லரின் தந்தை அலோய்ஸ் மிகவும் கண்டிப்பானவராக இருந்தார். கடுமையான குடிப்பழக்கத்திற்கு அடிமையான அவர் ஹிட்லரின் தாயை போதையில் திட்டுவதும் அடிப்பதுமாக இருந்ததால் சிறுவன் அடால்ஃப் தனது தந்தையை முற்றிலும் வெறுத்தார். மேலும் அலாய் தனது மகனையும் தன் வீட்டு நாயையும் ஒரே மாதிரிதான் நடத்துவார் எனவும் கூறப்படுகிறது. அலாய் ஒரு விசிலை வெடுத்து ஊதியது. ஹிட்லர் ஓடி வந்து அட்டென்ஷனில் நிற்க வேண்டும் என கூறி வளர்க்கப்பட்டிருந்தார். 5ஆம் வகுப்பு பயிலும் வரை ஹிட்லர் பள்ளியின் முதல் மாணவராக இருந்ததாக கூறப்படுகிறது. அலாய்ஸுக்கு தனது மகனை தன்னை போல் ஒரு அரசு அதிகாரியாக ஆக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காகவே கல்வியின் மீது இருந்த கவனத்தை ஓவியத்தின் மீது திருப்பினார் ஹிட்லர். இதனால் அவர் சில வகுப்புகளை 2 ஆண்டு படிக்க நேர்ந்தது. தனது தந்தையின் கனவை உடைத்தது தனக்கு மிகப்பெரிய திருப்தியை அளித்ததாக ஹிட்லர் பின்னாளில் தெரிவித்துள்ளார். விரைவிலேயே ஓவியக்கலை ஹிட்லருக்கு இணக்கமானது. பின்னாளில் துப்பாக்கிகளை ஏந்தி உலகை நடுங்க வைக்க போகும் ஹிட்லரின் கரம் தூரிகை பிடித்து வண்ணங்களால் அழகான ஓவியங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தது. 1903ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி ஹிட்லரின் தந்தை அலாய்ஸ் இறந்துவிட சுதந்திர பறவையாக உணர்ந்தார் ஹிட்லர். அந்த சுதந்திரம் ஹிட்லரை ஒரு முரடனாக்கியது. பள்ளி மாணவர்களோடு மட்டுமில்லாமல் ஆசிரியர்களோடும் மல்லுக்கு நின்றார் அடால்ஃப். இருப்பினும் ஓவியக் கல்லூரியில் சேர வேண்டும் என்பதற்காக ஒரு வழியாக பள்ளி இறுதி வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். ஆனால் பள்ளியில் கொடுத்த சான்றிதழை பெற்ற அன்று நண்பர்களுடன் சேர்ந்து மது வருந்தியதில் தன்னிலை மறந்து சான்றிதழை கிழித்து எறிந்தார். போதை தெளிந்த பின்பு தனது தவறை உணர்ந்த ஹிட்லர் தனது ஆசிரியரிடம் தன் வாழ்நாள் முழுவதும் மதுவையும் சிகரெட்டையும் தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு மீண்டும் சான்றிதழ் பெற்றார். அதன்பின் அவரது வாழ்நாள் முழுவதும் மதுவையும் சிகரெட்டையும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை என கூறப்படுகிறது. அரசாங்க உதவி பணத்தில் கிளாரா குடும்பத்தை கவனித்து வந்த நிலையில் ஓவியக் கல்லூரியில் சேர்வதற்காக ஹிட்லர் தனது தாயிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னாவுக்கு ரயில் ஏறினார். அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வியன்னா கல்லூரி நுழைவுத் தேர்வு எழுதினார். அவரது ஓவியங்கள் கட்டுமான தொழிலுக்கு பொருத்தமானதாகவும் இல்லை, அன்றைய காலகட்டத்தின் கலைப்படைப்புகளில் சேர்க்கத்தக்கும் தரத்திலும் இல்லை என கூறி அக்கல்லூரி அவரை நிராகரித்தது. இந்நிலையில்தான் 1909ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி ஹிட்லரின் தாய் கிளாரா மார்பக புற்றுநோயால் உயிரிழந்தார். அதனால் ஹிட்லரும் அவரது தங்கையும் தனித்து விடப்பட்டனர். தாயின் சேமிப்பில் நாட்களை கழித்த ஹிட்லருக்கு அரசின் உதவி பணம் கிடைக்க அவர் மாணவராக இருக்க வேண்டும் என்கிற விதி இருந்தது.
இதனால் ஹிட்லர் தான் ஒரு மாணவர் என போலி சான்றிதழ் தயாரித்து உதவி பணம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த பணம் போதவில்லை. ஓவிய அட்டைகள் தயாரித்து அதனை தானே சென்று விற்றார். அப்போது அவருக்கு சிந்தியா என்கிற பெண்ணின் மீது காதல் ஏற்பட்டது. ஆனால் அந்த காதல் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. கிட்டத்தட்ட நாடோடி வாழ்க்கை வாழத் தொடங்கினார் ஹிட்லர். அவருக்கென்று நண்பர்கள் எவரும் இல்லை. நாளிதழ்களை படிப்பது அவரது ஒரே பொழுதுபோக்காக மாறியது. அரசியல் குறித்த அறிவும் ஆர்வமும் அவருக்கு அப்போதுதான் கிடைக்கப் பெற்றது. முதலாம் உலகப் போர் தொடங்கிய நேரம். ஆஸ்திரியா ராணுவத்தில் சேர இளைஞர்களை தேடிக்கொண்டிருந்தது அந்நாட்டு அரசு. ராணுவத்தில் சேர விருப்பமில்லாத ஹிட்லர் வீட்டை விற்றுவிட்டு ஜெர்மனியில் உள்ள முனிச் நகருக்கு செல்ல முடிவெடுத்தார். ஆனால் அவர் வழியிலேயே ஆஸ்திரிய ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு ராணுவ சேர்க்கைக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் உடல் தகுதியில் தேராததால் அவர் ராணுவத்தில் அனுமதிக்கப்படவில்லை. இதனையடுத்து ஜெர்மனியின் முனிச் நகருக்கு வந்தடைந்தார். தனது ஓவியங்களுக்கு நல்ல கிராக்கி இருக்கும் என்று எதிர்பார்த்த அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. முன்பு இருந்ததை விட அதிக வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார். இறுதியில் ராணுவத்தில் சேர்ந்தால் மட்டுமே 3 வேளை உணவு உண்ண முடியும் என்கிற முடிவுக்கு வந்தார். தொடர்ந்து தோல்விகளால் தன்னை துவைத்து எடுக்கும் வாழ்க்கையை வெல்ல தான் ஒரு வார் ஹீரோ ஆக வேண்டும் என்றும் நினைத்தார். ஆஸ்திரிய ராணுவத்தில் சேர மறுத்து ஓடி வந்தவர் ஜெர்மனியின் சமஸ்தானங்களில் ஒன்றான பவேரியா ராணுவத்தில் சேர விண்ணப்பித்தார். அனுமதி கிடைத்தது. 1914ஆம் ஆண்டு தொடங்கிய முதலாம் உலகப் போரில் பங்கு கொண்டார். சிப்பாயாக அல்ல, ரன்னர் மேனாக முன்னணியில் போரிடும் வீரர்களுக்கு தகவல்களையும் உயரதிகாரிகள் வழங்கும் கட்டளைகளையும் சுமந்து ஓடிச் சென்று தரும் ரன்னர் பணியை திறம்படச் செய்தார் ஹிட்லர். துப்பாக்கி குண்டுகள் மழையென பொழிய, வெடிகுண்டுகள் புயலென தாக்க, அனைத்திற்கும் இடையே உயிரை பற்றி கவலைப்படாமல் வெறிபிடித்தவர் போல ஓடி தகவல்களை வீரர்களிடம் கொண்டு சேர்த்தார். அவரது துணிச்சலையும் வீரத்தையும் பாராட்டி அயர்ன் கிராஸ் செகண்ட் கிளாஸ் பதக்கம் வழங்கப்பட்டது. 20 நாட்களில் சுமார் 40,000 குழந்தைகளை கொன்று குவித்த ஒய்பெர்ஸ் சண்டையில் ஹிட்லரும் பங்கு கொண்டார். மசாக்கர் ஆஃப் இன்னசென்ஸ் என அழைக்கப்படும் இந்த கொடூர போரில் பங்கு கொண்ட ஹிட்லருக்கு நாயகன் பிம்பம் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அவரது சேவையை பாராட்டி அயர்ன் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பதக்கமும் தேடி வந்தது. 4 ஆண்டுகள் கடுமையான போரில் பெரிய காயங்கள் ஏதுமின்றி செயல்பட்டு வந்த ஹிட்லருக்கு சோதனை மஸ்டர்ட் வாயு குண்டால் வந்தது. 1918ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி மஸ்டர்ட் வாயு குண்டு தாக்குதலில் ஒரு கண்ணின் பார்வை தற்காலிகமாக பறிபோனது. நுரையீரலும் பாதிப்படைந்திருந்ததை கண்டுபிடித்த மருத்துவர்கள் அவரை போர்க்களத்தில் இருந்து அகற்றி மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் உடல்நலம் தேறி வந்த ஹிட்லருக்கு ஜெர்மனி போரில் சரணடைந்தது என்கிற செய்தி பெரும் அதிர்ச்சியை அளித்தது. போர் உக்கிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஆட்சி அதிகாரத்திற்கு நெருக்கமாக இருந்த யூதர்களும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து ஜெர்மனியை வேண்டுமென்றே சரணடைய வைத்ததாக அவர் எண்ணினார். வெர்சைல் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஜெர்மனி வசம் இருந்த பல பகுதிகள் மற்ற நாடுகளால் துண்டாடப்பட்டன. இன்னொரு போரை தொடுக்க முடியாத அளவுக்கு ஜெர்மனியின் படை குறைக்கப்பட்டது. காலாட்படையில் 1,00,000 வீரர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் 6 போர்க்கப்பல்கள் மட்டுமே வைத்துக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டிருந்த ஒப்பந்தத்தில் நீர்மூழ்கி கப்பல், ஆயுதம் தாங்கிய கனரக வாகனங்கள் ஆகியவற்றுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஒரு ஜெர்மானியராக தன்னை உணரத் தொடங்கியிருந்த ஹிட்லர் இதை யூதர்கள் மற்றும் கம்யூனிஸ்டுகளின் பெரும் துரோகம் என குறிப்பிடுகிறார். பின் நாட்களில் சரணடைய காரணமாக இருந்தவர்கள் என்கிற பட்டியல் ஒன்றை தயாரித்து பல யூதர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் நவம்பர் கிரிமினல்ஸ் என்று அடையாளப்படுத்தி கொன்றழித்தார். இந்த காலகட்டங்களில் கிறிஸ்துவ மதத்தின் ஒரு பிரிவான புரொட்டஸ்டன்ட் சமய தந்தை மார்ட்டின் லூதர் எழுதிய யூதர்களும் அவர்களின் பொய்மையும் போன்ற நூல்களை வாசித்து யூதர்களின் மீதான வெறுப்பை அதிகப்படுத்திக் கொண்டார். மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த ஹிட்லர் 1919ஆம் ஆண்டு ரேச்சேவரில் உளவாளியாக நியமிக்கப்பட்டார். அப்பகுதியில் ஆண்டன் ட்ரெக்ஸ்லரால் என்பவர் ஒத்த கருத்துடைய சில ராணுவ வீரர்களை உள்ளடக்கி ஜெர்மன் தொழிலாளர் கட்சி என்கிற அமைப்பை ஏற்படுத்தினார். ஹிட்லரின் சாதுரியமான கருத்துக்களும் அபார பேச்சு திறமையும் ஆண்டனை கவர்ந்தது. சில 10 வீரர்களை கொண்ட அந்த இயக்கத்தில் ஹிட்லரும் இணைந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்தார். யூத எதிர்ப்பை பிரதானமாக கொண்ட அந்த கட்சியில் 56வது உறுப்பினராக சேர்ந்து கொண்டார் ஹிட்லர். மாலை நேரங்களில் யார் வீட்டு மாடியிலாவது கூடி அரசை திட்டி தீர்ப்பதுதான் அந்த கட்சியின் ஒரே செயல்பாடாயிருந்தது. இதனால் பலரும் ஈர்க்கப்பட்டனர். ஹிட்லரின் பேச்சு பலரையும் கவர விரைவில் கட்சியின் 7வது பொதுக்குழு உறுப்பினராக்கப்பட்டார். ஜெர்மன் தொழிலாளர் கட்சி தேசிய பொது உடைமை ஜெர்மன் தொழிலாளர் கட்சியாக மாறியது. இதுதான் சுருக்கமாக நாஜி என அழைக்கப்பட்டது.
1920ஆம் ஆண்டு தான் தலைவனாகும் தருணம் என்பதை உணர்ந்து ஹிட்லர் தனது இராணுவ பணியை விடுத்து முழு நேர கட்சி பணிக்கு திரும்பினார். தனது பேச்சு திறமையால் பல செயல் வீரர்களை உருவாக்கினார். கட்சியில் அவரது செல்வாக்கு உயர்ந்தது. 1921ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி கட்சி தலைவருக்கான தேர்தல் நடந்தது. 543 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஒரே ஒருவர் மட்டும் எதிர்த்து வாக்களித்திருந்தார். இதனை அடுத்து கட்சியின் ஃபியூரராக ஹிட்லர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதிலிருந்துதான் ஃபியூரர் என்கிற அடைமொழி ஹிட்லருடன் சேர்ந்து கொண்டது. அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் ஹிட்லரின் உரையை கேட்பதற்காகவே அக்கட்சியின் பொதுக்கூட்டங்களில் பல லட்சம் மக்கள் திரண்டனர். உலகின் உயர்ந்த இனம் ஜெர்மனிய இனம் என்ற பெருமிதத்தை அவர்களிடம் விதைத்தார் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த ஹிட்லர். ஸ்வஸ்திகா சின்னத்தை கட்சியின் சின்னமாக பயன்படுத்தினார். நாட்டின் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பசி கொடுமை ஆகிய அனைத்திற்கும் நிர்வாக திறமையும் யூதர்களின் சுயநலமுமே காரணம் என பிரச்சாரம் செய்தார். மக்கள் புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றவும் திட்டம் தீட்டினார். ஆனால் அது தோல்வியில் முடிய 1923ஆம் ஆண்டு ஹிட்லர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பின்பு ஓராண்டாக குறைக்கப்பட்டது. கட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் அரசையை ஆட்டம் காண வைத்த ஹிட்லர் தனது வருங்காலத்திற்கான சித்தாந்தத்தை அந்த சிறை காலங்களில்தான் உருவாக்கினார். அப்போதுதான் அவரது புகழ்பெற்ற நூலான மெயின் கேம்ப் எனப்படும் எனது போராட்டம் என்கிற நூலை எழுதினார். அதில் கம்யூனிஸ்டுகளையும் யூதர்களையும் கடுமையாக சாடிய ஹிட்லர் அவர்கள் இல்லாத புதிய உலகத்தை உருவாக்குவதே லட்சியம் எனவும் முன்வைத்தார். சிறையிலிருந்து வெளியே வந்த ஹிட்லர் தேர்தல் வழியில் ஆட்சியை கைப்பற்ற முடிவு செய்தார். சிறைக்கு சென்றபோது அவரது கட்சி தடை செய்யப்பட்டிருந்ததால் தேசிய சோசலிச விடுதலை இயக்கம் என்கிற பெயரில் 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை சந்தித்தார். ஹிட்லரின் கட்சி படு தோல்வியை சந்தித்தது. அக்கட்சி வெறும் 3% வாக்குகளையே பெற்றிருந்தது. மீண்டும் 1928ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்தார் ஹிட்லர். இம்முறையும் படு தோல்வி. இதன் பிறகுதான் தனது பொய் பிரச்சாரத்தால் ஹிட்லரை உச்சாணி கொம்பில் உட்கார வைத்த கோயபல்ஸ் தீவிரமாக ஹிட்லருடன் இணைந்து பணியாற்றத் தொடங்கினார். இந்த காலகட்டத்தில்தான் நாஜி கட்சியின் தேசிய கீதமாக அறியப்பட்ட பாடலை எழுதிய ஹோர்ஸ்ட் வெசலுக்கும் ஜெர்மனி கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் நிலப்பிரச்சனை ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த பெண்மணியின் நண்பர் ஹோர்ஸ்ட் வெசலை சுட்டுக் கொன்றார். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் தங்களது முக்கிய தலைவரை சுட்டுக் கொண்டு விட்டதாக தனது பத்திரிகை மூலம் பிரச்சாரம் செய்தார் கோயபல்ஸ். அவரது தொடர் கட்டுரைகளும் ஹிட்லரின் சுண்டி இழுக்கும் பேச்சும் நாஜி கட்சியினருக்கு செல்வாக்கையும் அனுதாபத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தன. யூதர்களாலும் கம்யூனிஸ்டுகளாலும் பாதிக்கப்பட்டதாக கருதும் நபர்கள் நாஜி கட்சிக்கு நிதியை வாரி வழங்கினர். களத்தில் தீயாக வேலை செய்தனர் நாஜி தொண்டர்கள். பெரும் நிதியை கொண்டு லட்சக்கணக்கான துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சேர்த்தனர். எங்கு திரும்பினும் கம்யூனிச மற்றும் யூத எதிர்ப்பு வாசகங்கள் கண்ணில் படும்படி பார்த்து கொண்டனர். 1930ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த தேர்தலை விட 23 இடங்கள் அதிகம் பெற்று 77 இடங்களை பெற்றது. ஆனால் நாஜி கட்சி கடந்த தேர்தலை விட சுமார் 95 இடங்கள் அதிகம் பெற்று மொத்தம் 107 இடங்களுடன் 2வது இடம் பிடித்தது. 10 இடங்களை இழந்திருந்த போதும் 143 இடங்களை பிடித்து ஜெர்மனி சமூக ஜனநாயக கட்சி முதலிடம் பிடித்திருந்தது. மற்ற சிறு கட்சிகளுடன் தொங்கு பாராளுமன்றம் அமைந்தது. இந்த தேர்தல் வெற்றி நாஜிக்களுக்கு புது தெம்பை அளித்தன. முதலாக 1930ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி யூதர்களுக்கு சொந்தமான கடைகளை சிலர் அடித்து நொறுக்கினர். நாஜி கட்சியினர் யூதர்கள் மீது நேரடியாக தொடுத்த முதல் தாக்குதல் அது. இது முதல் வெற்றியாக பார்க்கப்பட்டது. 2 ஆண்டுகள் கடுமையாக உழைத்தது நாஜி அணி. யாரும் எதிர்பார்த்திராத வண்ணம் பல லட்சம் பேர் நாஜி கட்சியில் உறுப்பினர்களாக சேர்ந்தனர். 1932ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார் ஹிட்லர். ஆனால் அவரை எதிர்த்து போட்டியிட்ட மூத்த அரசியல்வாதி ஹிண்டன்பெர்க் வெற்றி பெற்றார். இருப்பினும் ஹிண்டன்பெர்க்கின் கட்சி ஆட்சியமைக்க ஹிட்லரின் ஆதரவு தேவைப்பட்டது. ஹிட்லர் ஆதரவு அளித்தார். பதிலுக்கு ஜெர்மனியின் பிரதமர் பதவியை கேட்டு பெற்றுக் கொண்டார். மேலும் 4 முக்கிய பதவிகள் நாஜி கட்சியினருக்கு கொடுக்கப்பட்டது. பிரதமராக ஹிட்லர் இருந்த போதிலும் ஜனாதிபதிக்கு கட்டுப்பட்டவராகவே இருக்க வேண்டிய நிலை இருந்தது. இந்நிலையில்தான் ஹிண்டன்பெர்க்கின் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். பாராளுமன்றம் கொளுத்தப்பட்டது. ஆட்சி கவிழும் நிலை ஏற்பட்டது. நிலையை கட்டுக்குள் கொண்டுவர பிரதமர் பதவிக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஹிட்லர். புதிய அதிகாரங்களை கொண்டு கம்யூனிஸ்டுகளை கடுமையாக ஒடுக்கினார். ஓராண்டுக்குள் ஜனாதிபதியாக இருந்த ஹிண்டன்பெர்க் மூப்பின் காரணமாக மரணமடைய ஜனாதிபதி பதவியையும் கைப்பற்றிக் கொண்டார் ஹிட்லர். தன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் தீர்த்து கட்டினார்.
ராணுவ இலாக்காவையும் ராணுவ தளபதி பதவியையும் தானே எடுத்துக் கொண்டார். எதிரி கட்சிகள் அனைத்தையும் தடை செய்தார். பாராளுமன்றத்தை கலைத்தார். தன்னை எதிர்த்தவர்களையும் உடன்பட மறுத்தவர்களையும் சிறையில் தள்ளி சித்திரவதை செய்து கொலை செய்தார். யூதர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் கொன்றொழிக்க சபதமேற்று சராசரியாக நாள் ஒன்றுக்கு 6000 பேரை விஷப்புகையால் சாகடித்தார். யூதர்கள், கம்யூனிஸ்டுகள், எதிரிகள் என கோடிக்கும் அதிகமானோரை கொத்து கொத்தாக கொன்றார். ஒருபுறம் ஈவு இரக்கமற்ற அரக்கனாக வலம் வந்து கொண்டே மற்றொரு புறம் ஜெர்மனியை வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்லும் பணியில் இறங்கினார். முதல் உலகப் போரால் துவண்டு கிடந்த ஜெர்மனியின் பொருளாதாரத்தை ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் தூக்கி நிறுத்தினார். ஹிட்லர் பதவியேற்ற 1933 ஜெர்மனியில் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை 60 லட்சம். ஆனால் 1936 அதாவது 3 ஆண்டுகளில் ஜெர்மனியில் வேலையில்லாதவர் என்று ஒருவர் கூட இல்லை என்ற நிலை உருவானது. அதற்கு காரணம் ஜால்மர் ஷாக்ட் என்கிற பொருளாதார மேதை. தனக்கு தெரியாத விஷயங்களில் விற்பனர்களை பணியமர்த்தி அந்த துறையை சீரும் சிறப்புமாக விளங்கச் செய்தார் ஹிட்லர். விபச்சாரத்தை முற்றிலும் ஒழித்தார். தொழிலாளர்களுக்கான போனஸ், ஊதியம் ஆகியவை முறைப்படுத்தப்பட்டன. படுவேகமாக கார்கள் செல்வதற்கு ஏதுவாக ஹைவேஸ் உலகில் முதலாக ஹிட்லர் ஆட்சியின் கீழ் இருந்த ஜெர்மனியில் தான் கட்டப்பட்டன என கூறப்படுகிறது. முதியவர்களுக்கு பென்ஷன் மற்றும் இலவச வைத்தியம், எல்லோருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்கள் எல்லாம் படுவேகமாக நடைமுறைக்கு வந்தன. தற்போது முன்னணி கார்களாக கருதப்படும் வோக்ஸ்வேகன் கார்கள் ஹிட்லரின் உத்தரவை அடுத்து உருவாக்கப்பட்டவை. தொழிற்சாலைகளால் சுற்றுச்சூழல் மாசு அடையக்கூடாது என்று ஹிட்லர் சட்டம் கொண்டுவர அத்தனை தொழிற்சாலைகளும் அதற்கான ஆன்டி பொல்யூஷன் சாதனங்களையும் பில்டர்களையும் பொருத்திக் கொண்டது. அதனால் ஜெர்மனியில் ஓடிய நதிகள் அத்தனையும் படுசுத்தமாக இருந்தன. பெண்களுக்கு இராணுவத்தில் பல முக்கிய பொறுப்புகள் அளித்து பாலின பாகுபாடு பார்க்காதவராக திகழ்ந்தார். ஆனால் இவை எதற்காகவும் கொண்டாடப்பட முடியாத அளவுக்கு கொடுமைகளை செய்தார் ஹிட்லர். மருத்துவத்துறை அறிஞர்கள் ஆராய்ச்சி என்கிற பேரில் பல யூதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டனர். யூதர்களுக்கு எதிராக மட்டும் 430 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. யூதர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. வாகனம் ஓட்ட தடை விதிக்கப்பட்டது. யூதர்களின் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டன. யூதர்கள் தங்களது சட்டையில் மஞ்சள் அடையாளம் போட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. உலகப் போரில் ஜெர்மனியின் தோல்விக்கு காரணமான பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளை பழிவாங்க வேண்டும் என்று திட்டமிட்டார். இராணுவத்தை பலப்படுத்தினார். ஹிட்லரின் அசுர வளர்ச்சியை கண்டு உலக நாடுகள் அஞ்சின. சோவியத் ரஷ்யா ஹிட்லரை வீழ்த்த உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தது. ஆனால் ஹிட்லரை விட ஸ்டாலின் ஆபத்தானவர் என கருதி தங்கள் மீது தாக்குதல் நடத்திவிடக் கூடாது என்பதற்காக பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், இத்தாலி ஆகிய நாடுகள் முனிச் ஒப்பந்தமிட்டன. இதன் மூலம் செக்கோஸ்லோவாக்கியாவின் சில பகுதி ஜெர்மனியின் ஆளுகையின் கீழ் வந்தது. இதனை அடுத்து ஹிட்லர் தங்களுடன் சேர்ந்து கொண்டு சோவியத் யூனியனை தாக்குவார் என எதிர்பார்த்தனர். இதனை கணித்த ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் யூனியன் ஜெர்மனியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மோலோடோவ்-ரிப்பென்ட்ராப் ஒப்பந்தம் நடந்தேறியது. இதற்கிடையில் ஜெர்மனியின் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை 3 உலகின் சிறந்த படைகளாக உருவெடுத்தன. உலகத்தையே தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர நேரம் நெருங்கிவிட்டதாக நினைத்தார் ஹிட்லர். 1939 செப்டம்பர் 1 எந்தவித போர் பிரகடனமும் வெளியிடாமல் போலந்து நாட்டின் மீது படையெடுத்தார். சோவியத் யூனியன் அதற்கு உதவியது. பிரிட்டனும் பிரான்சும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனாலும் போரில் களமிறங்கவில்லை. இதனால் 2 வாரங்களில் போலந்தை கைப்பற்றிக் கொண்டது ஜெர்மன் ராணுவம். இந்த சமயத்தில் ஹிட்லருடன் நட்பு கொண்டார் இத்தாலி சர்வாதிகாரி முசோலினி. இவர்களுடன் ஜப்பானும் கைகோர்த்து கொண்டது. ஆசிய பகுதிகளை ஜப்பானும், ஆப்பிரிக்காவை இத்தாலியும், ஐரோப்பிய பகுதிகளை ஜெர்மனியும் தாக்கி கைப்பற்ற வேண்டும் என தங்களுக்குள் முடிவு செய்தன. 1940 ஏப்ரல் 9 ஹிட்லர் டென்மார்க்கையும் நார்வேயையும் கைப்பற்றினார். அதனைத் தொடர்ந்து 1 மாதத்தில், அதாவது மே 10 பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தாக்கினார். சரியாக 2 மாதங்களில் அவரது பார்வை பிரிட்டன் மீது திரும்ப பேட்டில் ஆஃப் பிரிட்டன் தொடங்கியது. தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி வந்து ஹிட்லரின் கால்களில் விழ ஹிட்லர் தன்னால் ஒட்டுமொத்த உலகையும் உள்ளங்கைக்குள் கொண்டு வர முடியும் என கருதினார். இதனையடுத்து 1941 ஏப்ரல் 6 யூகோஸ்லேவியா மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளை கைப்பற்றியவர் ஜூன் 22 சோவியத் யூனியன் மீது போர் தொடுத்தார். சோவியத்தின் பல பகுதிகள் அடுத்தடுத்து வீழ்ந்தன. லுத்துவானியாவில் 7th ஃபோர்ட் எனுமிடத்தில் 3000 யூதர்களை ஜெர்மன் படை சுட்டுக் கொன்றது. தொடர்ந்து பாபியார் பகுதியில் 34,000 யூதர்கள் கொல்லப்பட்டனர். லாட்வியா பகுதியில் 10,000 யூதர்கள் ஒரே இடத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். சோவியத் யூனியனில் கடும் குளிர்காலம் தொடங்கியது.
இதனால் அதுவரை ஹிட்லர் படை பெற்ற வெற்றியே அதற்கு வலையாகி போனது. ஒருபுறம் குளிர் எலும்பை உடைக்க, மறுபுறம் உணவு கிடைக்காமல் திண்டாடியது ஜெர்மனி படை. ஆனாலும் ஹிட்லர் தொடர்ந்து முன்னேற உத்தரவிட ஜெர்மனி படை முன்னேறியது. பெரிய எதிர்ப்புகள் இல்லாமல் சோவியத் யூனியன் பின்வாங்கிக் கொண்டே வந்தது. இதற்கிடையில் பியர்ல் ஹார்பரில் ஜப்பான் குண்டு வீச அமெரிக்காவும் உலகப் போரில் களமிறங்கி இருந்தது. இதனையடுத்து சோவியத் திருப்பி தாக்க தொடங்கியது. ஜெர்மன் படையால் சோவியத்தின் தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. சோவியத் யூனியன் ஒருபுறம் ஜெர்மனி கைப்பற்றியிருந்த இடங்களை விடுவித்துக் கொண்டிருக்க, மற்றொரு புறம் அமெரிக்கா உதவியுடன் பிரான்ஸ் உள்ளிட்ட பகுதிகளும் ஹிட்லரின் கையை விட்டு போனது. ஆனாலும் ஹிட்லர் போரை தொடர்ந்து நடத்த முடிவு செய்தார். ஹிட்லரின் போர் வெறி அவருடைய நாஜி கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பை உண்டாக்கியது. அதனால் அவரை கொலை செய்ய அவருடைய தளபதிகளே சதித்திட்டம் தீட்டினார்கள். இவர்களுக்கு தலைவர் கர்னல் வான் ஸ்டெப்பன்பர்க். 1944 ஜூலை 20 நடந்த வெடிகுண்டு கொலை முயற்சியில் காயங்களுடன் உயிர் தப்பினார் ஹிட்லர். இதில் தொடர்புடையவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டு சுமார் 5000 பேர் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தூக்கு மேடை கிடைக்காமல் விளக்கு கம்பங்களிலும் மரங்களிலும் கறிக்கடையில் இறைச்சியை தொங்கவிடும் கொக்கிகளிலும் பலர் தூக்கிலிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சதியில் ரோமெல் என்கிற தளபதியும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. அவர் தொடக்க காலத்தில் ஹிட்லருக்கு பக்கபலமாக இருந்தவர் என்பதால் அவரை மட்டும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொள்ள அனுமதித்தார் ஹிட்லர். போலந்து பகுதிகளை கைப்பற்ற உதவிய சோவியத் ரஷ்யாவே போலந்தை ஹிட்லரின் ஆளுகையில் இருந்து காப்பாற்றியது. ஜெர்மனிக்குள் நுழைந்தது சோவியத் ரஷ்யாவின் செம்படை. ஜெர்மனி வீரர்களால் செங்கொடி ஏந்திய ரஷ்ய வீரர்கள் முன்னால் நிற்க முடியவில்லை. ஜெர்மனியின் அனைத்து பகுதிகளும் வீழ்ந்தன. கடைசியில் 1945 ஏப்ரல் 25 ஜெர்மனியின் தலைநகரான பெர்லினும் வீழ்ந்துவிட்டது என பதுங்கு குழிக்குள் வாழ்ந்த ஹிட்லருக்கு தகவல் சொல்லப்பட்டது. எதிரிகளிடம் சிக்குவதற்குள் தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்ற முடிவுக்கு வந்தார். தப்பிச் செல்ல விருப்பமுள்ளவர்கள் தப்பிச் செல்ல அனுமதி அளித்தார். பல தளபதிகள் தப்பிச் சென்றனர். இருந்தும் சிலர் ஹிட்லருடன் தங்குவது என முடிவெடுத்தனர். ஹிட்லர் இறந்த பின்பு ஹிட்லருக்காக பிரச்சாரம் செய்து இன்று வரை பொய் பிரச்சாரத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோயபல்சும் தன் 6 குழந்தைகளையும் மனைவியையும் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொள்வது என முடிவெடுத்தார். இதனை அடுத்து 1945 ஏப்ரல் 29 ஹிட்லர் தனது நீண்ட நாள் காதலி ஈவா பிரவுனை மணந்தார் என கூறப்படுகிறது. 1945 ஏப்ரல் 30 இன்னும் சில மணி நேரங்களில் ஹிட்லர் இருக்கும் இடத்திற்கு செம்படை நுழைந்துவிடும் என தகவல் கூற, தனது அறையில் இருந்து வெளியே வந்து அதுவரை தனக்கு பணிவிடை செய்த செவிலியர்களுக்கும் மெய்காப்பாளர்களுக்கும் கைகுலுக்கி நன்றி தெரிவித்தார். அனைவரிடமும் இனிமையாக பேசிய ஹிட்லரும் ஈவா பிரவுனும் அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டனர். நீண்ட நேர அமைதிக்கு பின்பு துப்பாக்கி சத்தம் கேட்டு மெய்காப்பாளர்கள் உள்ளே சென்றபோது விஷம் அருந்தி ஈவாவும் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு ஹிட்லரும் உயிரிழந்திருந்தனர். தன் காலமெல்லாம் பெரும் எதிரி என நினைத்து கொலை செய்த கம்யூனிஸ்டுகளுக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டார் ஹிட்லர். இருவரது உடலையும் ஒரு போர்வையில் சுற்றி தோட்டத்திற்கு எடுத்துச் சென்று எரித்தனர் மெய்காப்பாளர்கள். எல்லாம் முடிந்த பிறகு நுழைந்தது செம்படை. ஹிட்லரின் உடல் கூட கிடைக்காததால் சோவியத் வீரர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். ஹிட்லர் ஆளுகையின் கீழ் சுமார் 12 ஆண்டுகள் நசுங்கி கிடந்த ஜெர்மனி விடுதலை பெற்றது. அத்துடன் ஹிட்லர் எனும் சர்வாதிகாரியின் மீதான அச்சத்தால் பீடிக்கப்பட்டிருந்த உலகமும் விடுதலை பெற்றது. ஆனாலும் இன்று வரை ஹிட்லர் என்கிற பெயர் உச்சரிக்கப்படும் போதெல்லாம் அச்சத்தால் ஒரு நொடி அதிர்ச்சியுற்ற பின்பே பூமியும் சுழல்கிறது.